உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்கும் விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணை உயர்நீதிமன்றத்தில் இன்று தொடங்கி இருக்கிறது. அதற்கு ஏற்கனவே தனி நீதிபதி ஆசா அளித்த சான்றிதழுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திலேயே நீங்கள் அந்த சான்றிதழையோ அனுமதியையோ பெற்றுக்கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதற்கு இணங்க இன்று 20ஆம் தேதிக்குள் அந்த பிரச்சனைக்குள் அந்த சென்சார் சான்றிதழ் வழங்கும் பிரச்சனையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அதை ஒட்டி இன்று இந்த விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இப்போது தொடங்கி இருக்கிறது. பட தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பாக தொடரப்பட்ட இந்த வழக்கில் ஜனநாயகனுக்கு UA சான்றிதழ் வழங்குமாறு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு 2 நீதிபதிகள் அமர்வு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து இந்த வழக்கு விசாரணை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையில் இன்று ஜனநாயகன் திரைப்படத்துக்கு சென்சார் சான்றிதழ் வழங்க அனுமதி கிடைக்குமா, ஜனநாயகன் திரைப்படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை தொடங்கி இருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வு ஜனநாயக விஜய் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் நடித்த ஜனநாயகனுக்கு இன்று சென்சார் சான்றிதழ் வழங்கும் விவகாரத்தில் என்ன உத்தரவு பிறப்பிக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஏனென்றால் பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த திரைப்படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி இந்த படம் வெளியாகாதால் விஜய் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்த சூழ்நிலையில் படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்திருக்கிறது. இதனால் சென்சார் தணிக்கை வாரியத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்குவதற்கான உத்தரவை இன்று சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா அருள்முருகன் ஆகியோர் அடங்கிய அந்த முதன்மை அமர்வு பிறப்பிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருப்பதுடன் இன்றோடு இந்த ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்கும் பிரச்சனைக்கு முடிவு ஏற்படுமா, அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் இந்த விசாரணை இப்போது தொடங்கி இருக்கிறது. ஜனநாயகனுக்கு UA சான்றிதழ் வழங்கிய தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிரான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் முதன்மை அமர்வில் இன்று விசாரிக்கப்பட்டு வருகிறது. இது ஏற்கனவே இந்த 2 நீதிபதிகள் அமர்வு ஏற்கனவே அதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்து உச்சநீதிமன்றம் சென்று மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கு வந்திருப்பதால் இங்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு விசாரணையில் வாதாடுவதற்கு நேர அவகாசம் 30 நிமிடம் அவகாசம் தலா அரை மணி நேரம் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா தலைமையிலான அமர்வு தெரிவித்திருக்கிறது. இதனால் இப்போது இந்த இரு தரப்பிலும் அந்த அவர்களுடைய வாதங்கள், அரசு தரப்பிலான தணிக்கை வாரியம் தரப்பிலான வாதம் மற்றும் ஜனநாயகன் திரைப்பட தயாரிப்பாளர் தரப்பிலான வாதம் ஆகிய இரண்டும் நிறைவடைந்த பிறகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அந்த முதன்மை அமர்வு உத்தரவு பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. படத்துக்கு உடனே தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி ஆசா பிறப்பித்த உத்தரவுக்கு தடை கோரி 2 நீதிபதிகள் அமர்வுக்கு சென்று அதன் பின்னர் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று இப்போது சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இருதரப்பிலும் பட தயாரிப்பு நிறுவனம் தணிக்கை வாரியம் தரப்பில் அந்த அரை மணி நேர வாத பிரதிவாதங்கள் நிறைவடைந்த பிறகு இந்த திரைப்படத்திற்கு சென்சார் சான்றிதழ் வழங்குவது தொடர்பான மிக முக்கியமான உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீபிகா.